ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவர். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவு நிலவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். திருப்பாடல்கள் 121 5-8. விண்ணக தந்தையே இறைவா, இதோ இந்த காலை வேளையிலே உம்மை காணவும் உம்மோடு பேசவும் வந்திருக்கும் என்னை ஆசீர்வதித்தருளும். இந்த புதிய நாளை எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் என்னை வழிநடத்தி அருளும். என் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வழிநடத்தும். என் சகோதர சகோதரிகளை வழிநடத்தும். என் பெற்றோர்களை வழிநடத்தும். என் பிள்ளைகளை வழிநடத்தும். நாங்கள் உமது பிள்ளைகள், உமது மந்தை ஆடுகள் நாங்கள். எங்கள் ஆயனாக நீரே இருக்கின்றீர். எங்களை நேரிய பாதையில் வழிநடத்தி செல்லும். பள்ள மேடுகளில் எங்களை காப்பாற்றும். நெருக்கடியில் எங்களை காப்பாற்றும். உம்மை பின் செல்ல தடையாயிருக்கும் அனைத்திலும் இருந்து எங்களை காப்பாற்றும். அப்பா, செல்லும் வழியெல்லாம் உணவு தண்ணீரின்றி நாங்கள் துவண்டு விடாமல் உம்மை பின்தொடர்ந்து வர உடல் மற்றும் ஆன்மீக உணவை எங்களுக்கு தந்தருளும். இதனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதும் வழி தவறி விடாமல் துவண்டு விடாமலும் உம்மை பின்தொடர்ந்து வருவோமாக. அன்பான தந்தையே, எங்களை வெறுக்கும் அனைவரையும் நாங்கள் அன்பு செய்யவும், அவர்கள் அனைவரும் மனமாற ஜெபிக்கவும், எங்கள் பகைவர்கள் மனமாற வேண்டும். எங்கள் மீது வைத்துள்ள தவறான எண்ணங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தவக்காலத்தில் நாங்கள் உண்மையான மனமாற்றம் உடையவர்களாக, சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு வாழும் வரத்தை வேண்டி உம்மிடம் ஜெபிக்கிறோம். இயேசுமரி சூசையே, எங்கள் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கிறோம். ஆமேன்.